தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகா குதிரைமலை கிராமம் சரவணபுரம் புள்ளி ஒரு சின்ன ஊர்லேருந்து பேசுகிறேன். எனக்கு நான் கடந்த ஒரு ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி திருச்செந்தூர்லேருந்து அந்த சென்னையிலேருந்து திருச்செந்தூர் என்னுடைய சொந்த ஊர் குதிரைமலை கிராமத்துக்கு குடியேறி இங்கே வசித்து வருகிறேன். எனக்கு ஓட்டு, ஆதார் கார்டு, அப்புறம் ரேஷன் கார்டு எல்லாமே நான் ஷிஃப்ட் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு மாற்றிட்டேன். ஓட்டு போன வருஷம் நான் ஓட்டும் போட்டேன். அந்த ஓட்டு கார்டு இது வரைக்கும் போன வருஷம் போட்டேன். இது என்னுடைய பழைய கார்டு, மெட்ராஸில் உள்ள கார்டு. 2 கார்டுமே இருக்குது. இது இப்போ கேன்சல் ஆகிடுச்சு. இது இருக்குது. இப்போ இன்னைக்கு ஓட்டு சாவடிக்கு போகும்போது உங்களுக்கு ஓட்டு லிஸ்ட்டில் பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. ஆனால் இப்போ வேலையெல்லாம் விட்டுட்டு காலையிலே ஓட்டு போடலான்னு வந்தால் ஓட்டு இல்லை அப்படின்றாங்களே அப்படின்னு இப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னு இன்னொரு பூத்துக்கு போக சொன்னாங்க. அங்கேயும் தேடி பார்த்தேன், அங்கேயும் இல்லை. அங்கேயும் இல்லைன்னொடனே அப்புறம் சொன்னாங்க தாலுகா ஆஃபீஸ்க்கு போங்க அப்படின்ட்டு. தாலுகா ஆஃபீஸ் திருச்செந்தூர் தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு எலெக்ஷன் டியூட்டி எலெக்ஷன் தாசில்தாரை பார்த்தேன். அவர் பார்த்தோன்னே அவர் எங்கேயுமே செக் பண்ணார். பார்த்துட்டு உங்கள் ஓட்டே எப்படியோ கேன்சல் ஆகிருக்கு அப்படின்னாரு. நான் கேன்சல் பண்ணல சார் அப்படின்னேன். அப்புறம் ஆர்டிஓ பாருங்கன்னாரு. தற்செயலாக ஆர்டிஓவும் அந்த திருச்செந்தூர் தாலுகா ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க. அவங்களும் பார்த்தேன். அவங்க நல்லா அழகாக பேசினாலும் இது நம்ம ஒன்றும் பண்ண முடியல, எப்படி கேன்சல் ஆகிட்டுன்ற விவரம் என்ன தான் நான் கண்டுபிடிச்சி சொல்லணும். இப்போ உங்களுக்கு தச்சமே உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஓட்டு போடுறதுக்காண்டி இன்றைக்கி எல்லா வேலையும் விட்டுட்டு அங்கே போயிட்டு இவ்வளோ ஏமாற்றுறேன். தாலுகா ஆஃபீஸ் எல்லாம் சுற்றிட்டு வந்தேன். வீட்டில் டிவியில் பார்த்தா ஏகப்பட்ட பேருக்கு இந்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்க. இது எதனால் இந்த தவறு நடந்திருக்கு? ஒரு ஜனநாயக கடமை ஆற்றுறது கூட பொதுமக்கள் என்னை மாதிரி ஆட்களுக்கு எவ்வளோ பேருக்கு இப்படி சொல்ல, ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, நிறைய பேர் டிவியில் ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க எனக்கு இல்லை உனக்கு இல்லை அப்படின்ட்டு. குரு அண்ணாமலைஜி அவர்கள் கூட நான் டிவியில் பார்த்தேன். அவங்க கூட நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஓட்டு இல்லை அப்படின்ட்டு மாவட்ட ஆட்சியரை வலியுறுத்தியிருக்காங்க. அதனால் இது ஒரு மக்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்கு இடையூறாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு முழுமையான காரணத்தை கண்டுபிடிச்சி எந்த அதிகாரி தவறு பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்கணும். இது இல்லாமல் வருங்காலத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த ஓட்டு லிஸ்ட்டை உடனே சேர்க்கணும். அது இல்லாமல் எனக்கு ஒரு சின்ன கோரிக்கை, இந்த மாதிரி விடுபட்டவங்க வாலண்டரியாக இந்த மாதிரி விடுபட்டவங்க அத்தனை பேரும் சர்வே பண்ணி மறுபடியும் ஒரு டேட்டு குறித்து எங்கள் தாலுகா ஆஃபீஸ் எங்கே போகும்போது ஒரு தாலுகா கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு மறுபடியும் இந்த ஓட்டை செலுத்துகிற உரிமை கிடைச்சின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒருக்கா பாராளுமன்ற எலெக்ஷன் வருது. அதுக்கு கூட நம்ம ஒரு ஜனநாயக கடமை ஆற்றாத ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. அதனால் சமூகம் இதுக்கு சரியான கவனம் செலுத்தி இதில் என்ன தவறு நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு, இந்த வருங்காலத்தில் இந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது. இந்த தவறை எப்படி நடத்துக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணணும். இப்போ நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன். ஆர்டிஓ முதற்கண்டு நல்லா பேசுனாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போ எலெக்ஷன் டைமில் எங்களுக்கு ஒன்றும் பார்க்க முடியாது, இது எப்படின்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி நிறைய பேர் நான் இப்போ பார்க்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு தவறு நடந்து போச்சு, எனக்கும் இல்லை உனக்கும் இல்லை அப்படின்ட்டு. இது இல்லாமல் இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். இதுக்கு தகுந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இதுக்கு என்ன காரணம், யாரால் இந்த தவறு நடந்திருக்குன்னா நிறையா இருக்குது. 1 2ன்னா பரவாயில்ல, நிறையா இருக்கிறதுனால இதுக்கு எதன் காரணமாக இது வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சி அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும். அது இல்லாமல் இந்த வாக்காளர்களுக்கு மறுபடியும் இந்த எலெக்ஷன் எந்திரிக்கணும் டைம் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே ஒரு வாய்ப்பு கொடுத்து ஓட்டை மறுபடியும் பதிய சொன்னால் நம்ம நல்லா இருக்குன்றதை இந்த பணிவான வேண்டுகோளை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.